ஹலோ. என்ன ஆனந்தி, அப்போ உன் உடம்புல ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா நீ நார்மலா இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க, அப்படிதானே? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. இப்ப நான் நல்லாத்தான் இருக்கிறேன். இப்ப நல்லா தான் இருக்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படபடப்பா இருந்துச்சான், காலெல்லாம் இழுக்குதான், தலைவலியில துடிச்சியான். இதெல்லாம் ஒரு சராசரி பொண்ணுக்கு வர்ற பிரச்சனை மாதிரி தெரியலையா ஆனந்தி? இல்ல அன்பு, சௌந்தர்யாதே உங்ககிட்ட ஏதோ பெருசா சொல்லிருக்கிறா. இல்ல ஆனந்தி, இனிமே உங்ககிட்ட இருந்து எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற நிலைமையில நான் இல்ல. உனக்கு என்ன தேவையோ அதை நானே பாத்துக்கிறேன். நீயும் உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுவ, நானும் அதை சரி பண்ணிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதெல்லாம் நடக்காதுன்னு நீ புரிய வச்சுட்ட. இனிமே நீ சொல்றதெல்லாம் கேட்டு நான் அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கோ, மகேஷ் சாருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். நீ ஆனந்திய ஒழுங்கா கவனிச்சுக்கிறதுல 4 பேர் சொன்னா, நான் உன்னை இவ்வளவு தூரம் காதலிக்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும் ஆனந்தி. நீங்க தேவையில்லாம கண்டதையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல ஆனந்தி, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவங்க கிட்டே கேட்டுக்கோங்கன்னு ஒன்ன கை காமிக்கிற டாக்டர் கிட்ட இனிமே நான் கூட்டிட்டு போறதில்ல. என் ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட தெளிவா புட்டு வைக்கிற நம்ம பார்த்த சாரதி டாக்டர் கிட்ட தான் உன்னை நான் கூட்டிட்டு போறேன். அவரு சொல்லிடுவார் உனக்கு என்ன பிரச்சனைன்னு.